வணக்கம். மண்டே மோட்டிவேஷன் சொன்ன உடனேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இன்னைக்கு ஏதோ ஒரு புது செய்தி இருக்குது, அது நம்மளை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரியே அதுக்கான ஒரு அருமையான செய்தியை நான் சொல்ல போறேன். இந்த செய்தியை நான் படிக்கிறப்ப அல்லது யூடியூப்ல பார்க்குறப்ப ஆடியோவில் கேட்குறப்ப எனக்கு மனதுக்குள்ள எப்படி ஒரு துள்ளல் ஏற்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியும் துள்ளலும் உங்களுக்கு ஏற்படணும். அது மட்டும் இல்லைங்க, மோட்டிவேஷனுங்கிறது உங்களையும் என்னையும் மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லை. இதில் வரக்கூடிய மனிதர்கள் என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு சிறு வேலையாவது செஞ்சிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை அர்த்தத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ நான் ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு யூடியூப்பில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். என்ன அந்த பேட்டி அப்படின்னா, 2 விதம் சொல்லணும். ஒன்று வந்து நாரத வேஷம் போட்டு, ரவி கடகராஜன் பேர் அவருக்கு, நிறைய மேடை எம்ஆராதான்னு அவர் சொல்கிறாங்க. அந்த அளவு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அவர் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆப்பநாடு முதல் ஆப்பிரிக்கா வரை அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். அப்போ அவர் சொன்ன விஷயத்துலேருந்து நான் உள்ளே போய் பார்த்தப்ப ஒரு பேட்டி என்னை வந்து ரொம்ப வியக்க வச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு நிமல் ராகவன் அவர்களுடைய பேட்டியை நான் படித்தேன். இந்த சாதிப்பதற்கு எனக்கு இன்னும் வயசு பத்தலைன்னு சொல்லக்கூடாது, வாழ்த்துவதற்கு வயதில்லை அப்படிமோ, சாதனைக்கெல்லாம் வயதில்லைங்க. இவர் யாருன்னா, இவருடைய ஊர் வந்து பேராவூரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடியம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். இவர் தன்னை பற்றி சொல்கிறப்ப, பிறந்தப்ப இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன உடல் நல பாதிப்பு ஏற்பட அதுக்கு காரணம் இவர் தாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த திருமணமாகி வர்ற பெண்ணு இப்படி காலை எடுத்து வைப்பாங்க, அந்த நேரம் பார்த்து ஒரு 99 வயசு கிளவி ஒன்று அது பாட்டுக்கு மட்டையை போட்டுரும். இவ கால் எடுத்து வச்சாயா அந்த அந்த அதாவது சாகுற வயசாது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. 99 வயசில் போகாமல் அப்புறம் எப்போ தான் போகிறது? இதெல்லாம் இந்த ஊரோட வழக்கம். இவர் சொல்கிறாரு, என்னை அப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. நான் அப்புறம் என்னை பார்த்தா கூட என்ன இப்படி இந்த பையன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நான் படித்து பொறியியல் படிச்சுட்டு பூனேக்கு வேலைக்கு போயிட்டு பிறகு துபாய்க்கு போனேன். அப்புறம் துபாயிலேருந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வர்றபோது நம்ம ஊருக்கே போயிட்டேன்னா அப்படிங்கலாம் எனக்கு தோணுச்சு. சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. கஜா புயல் வந்து எப்படி எங்கள் ஊரை பிரட்டி போடுச்சு அப்படிங்கிறார். இவங்க ஊர் அந்த பகுதி முழுவதும் தென்னை மரங்கள் தான் அதிகம் இருக்குமா. தென்னை மரங்கள் எப்போ வைப்பாங்க தெரியுங்களா? தண்ணீர் அதிகம் கிடைக்காத போது, விவசாயம் பண்ண முடியாதப்ப தென்னையை வைப்பாங்க. ஏன் தெரியுமா? நெல் பயிர், வாழை, கரும்பு இதெல்லாம் அதிகமான தண்ணீரை பூமியிலிருந்து எடுக்கும். தென்னை மரம் அப்படி இல்லை. அது என்ன செய்யும் அப்படின்னா, தென்னை மரத்தை வச்சு தின்னுடுச்சாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியும், பனைமரத்தை வச்சவன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல் போடாமல் தென்னை மரமாக போடுறாங்க. நல்லா வளமையாக இருக்குது. இந்த கஜா புயல் வந்தபோது அந்த ஊர் என்ன ஆச்சுங்கிறதே இவர் சொல்கிறாரு. அந்த ஊரே அத்தனை இடமும் பாதிக்கப்பட்ட மாதிரி அவ்வளவு மரங்கள் விழுந்துருச்சுங்க. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, தென்னை நம்ம நாட்டு மரம் இல்லை. அந்த புயல்லையும் விழுகாமல் இருந்த ஒரு மரம் எது தெரியுமா? பனை மரம். ஏன்னா அதுதான் நம்முடைய தமிழகத்தினுடைய மரம். சேரர்களுடைய கொடியில் இருக்கிறது பனை மரம் தான். இப்போ மரம் விழுந்துருச்சு. இப்போ எல்லாம் வருத்தத்தோடு இருந்தாங்க. இப்போ ஏன் விவசாயம் பண்ண முடியலைங்கிறத பார்த்தோம். அப்போ தான் ஒரு யோசனை வந்தது, நாம் இந்த ஊருக்கு என்ன செய்யணும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஊரில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. பேரா ஊருணி இல்லையா? ஊருணின்னா குடிநீருங்க. இப்போ ஏறு ஓட்டுவதற்காக இருந்தால் அது ஏரி. அதே போல் குளிப்பதற்கான தண்ணீரை தேக்கி வைத்தால் அது குளம். குடிப்பதற்கான தண்ணீர் வைத்திருந்தால் அது ஊருணி, பேரா ஊருணி. இது பெரிய ஊருணி இந்த ஊரில் இருந்திருக்கு. இப்போ அதில் தண்ணி இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நெல் விவசாயத்துலேருந்து தென்னை விவசாயத்துக்கு வந்திருக்காங்க. தென்னை மரம் பூரா போச்சு. இனி இதெல்லாம் காப்புக்கு வரணும்னா 10 வருஷமாவது ஆகும். இந்த நேரத்தில் தான் ஏன் இது நடக்குது, இதுக்கான நிலை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, தண்ணீர் வந்து காவிரியிலிருந்து வரக்கூடிய, கல்லணையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் கடைமடை ஊராகி எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குங்கிறத நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒரு ஆச்சரியம், அந்த கஜா புயல் இப்போ பெருவெள்ளம் வந்து 110 டிஎம்சி தண்ணீர் வந்து கடலில் போய் வீணாக கலந்துருக்கு. 7 டிஎம்சி இருந்தாலே சென்னையை காப்பாற்றலாமா.
10 டிஎம்சி இருந்தால் பெங்களூரை காப்பாற்றலாமா. ஆனால் 110 டிஎம்சி தண்ணி கடலில் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏன் போச்சு? அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறாருங்க அவர். அதாவது நம்முடைய முன்னோர்கள் அரசர்கள் இந்த அணைக்கட்டை கட்டுறப்ப அதுலேருந்து வரக்கூடிய அந்த கால்வாயில் வரக்கூடிய தண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி பிரிஞ்சு 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 போய் கம்மாய்களை நிரப்புமா. அந்த சேனல் முழுவதும் அந்த கால்வாய் முழுவதும் அடைபட்டு போச்சுங்க. கருவேல மரங்களாலும் காட்டு செடிகளாலும் அது என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லாமல் போச்சு. அது பல இடங்களில் கிரிக்கெட் கிரவுண்டாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எங்கள் ஊர் ஏரி, அதாவது 564 ஏக்கர் சுற்றளவு பரப்பளவு உள்ள அந்த ஏரியை சுத்தப்படுத்தி தண்ணியை தேக்கும்னு சொல்லி நினச்சோம். ஊரே எங்களை கேள்வி பண்ணிச்சு, சிரித்தாங்க. நீங்கள் என்ன கோடீஸ்வரனா? 5 கோடி ரூபா ஆகும்னாங்க. வெறும் 20,000 வச்சு தொடங்கணும். நாங்கள் தொடங்குற போது ஒரே ஒரு யோசனை வந்துச்சு. எங்கள் குழுவில் ஃபேஸ்புக்கில் போட்டோம். நம்புவீங்களோ இல்லையோ, மறுநாள்லேருந்து எங்களுக்கு நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு உதவி வர ஆரம்பித்தது. வேலையில்லா பட்டதாரின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, விஐபின்னு ஒரு படம். அதில் மறுநாள் ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பித்து அந்த எப்படி அந்த வேலையை முடிப்பாங்களோ அதுபோல் இந்த ஏரிக்கான வேலை ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தரும் பணம் கொடுத்தாங்க, உடன் இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதில் எங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது. தேர்தல் நிற்க போகிறாங்களான்னு கேட்டாங்க. ஒரு சாதிக்காரங்களா சேர்ந்து செய்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னாங்க. எல்லாத்தையும் தாண்டி பிடபிள்யூடியில் எங்களுக்கு இருந்த ஒரு வந்து ஆணை வந்து நாளைக்கு தண்ணி வருதுரா தம்பின்னு அந்த பொறியாளர் பிரசன்னா சொன்னார்ன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்கப்ப அந்த தண்ணி வந்தது கால்வாய் வழியாக வந்து எங்கள் ஏரியில் தொட்ட உடனே நாங்கள்லாம் செருப்பை அப்படி உரமாக கழட்டி வச்சுட்டு அது தொட்டு கும்பிட்டு கண்ணில் கண்ணீர் வர நின்னோம் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப அந்த ஏரி நிரம்புதுங்க. முந்நூற்றம்பது அடியில் இருந்த நிலத்தடி நீர்மட்டம் 50 அடிக்கு வந்துருச்சுங்கிறாங்க. 25 ஆண்டுகளாக சாதிக்க முடியாத நாங்கள் அந்த ஏரியை நிரப்பினதில் சாதித்து காட்டினோம். அதோட மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் போய் இதுக்கான வேலைகளை பார்த்தேன். உடனே எனக்கு வடநாட்டிலிருந்து அழைப்பு வந்தது. மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் போன்ற பகுதிகளுக்கு நான் போயிட்டு வந்தேன். இந்திய இராணுவமே என்னை அழைச்சி பெரிய ஏரி ஒன்றை நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதை நான் பெருமையாக செஞ்சேன். எல்லாத்துக்கும் மேலே கென்யா, ஆப்பிரிக்க நாட்டுக்கு போய் அங்கே இந்த மாதிரியான நீர்நிலையை உருவாக்கி கொடுத்தேன். இதை பார்த்த உடனே உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. இன்றைக்கும் கூட என்ன அப்படின்னா, பூமியில் நீர் நிரப்பப்படுறப்ப, தண்ணீர் நிரப்பப்படுறப்ப அது நம்ம பூமி தாய்க்கு செய்கிற ஒரு கடமையாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேட்டியை கண்ணீர் மல்க முடிக்கிற போது நமக்கே ஆச்சரியம் ஏற்படுதுங்க. புறநானூற்றில் ஒரு செய்தி உண்டுங்க. 2000 வருஷத்துக்கு முதல்ல ஒரு மன்னன் புலவர்கிட்ட கேட்குறாரு, சொர்க்கத்தில் இடம் பெறதுனா எப்படி? அந்த புலவர் சொல்கிறாரு, மன்னா, பூமியில் எந்த இடத்துலலாம் பள்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் தண்ணீரை நீ தேக்கி வச்சேன்னா உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டுங்கிறாரு. இந்த புறநானூற்று பாடலை பாடிய புலவருடைய பெயர் குடப்புலவியனார். யாரிடத்திலே பாடினார் என்றார், பாண்டியன் தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியனுடைய முன்னிலையில் பாடுகின்றார். இதனுடைய திணை பொதுவியல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கு ஔவையார் பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எப்படி அப்படின்னா, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோள் உயர கோன் உயர்வான் அப்படின்னு ஒவ்வொன்றும் உயர 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 அந்த நாடு செழுமையுறும் என்பதை ஔவையார் சொல்லியிருப்பதை போல நீர்நிலைகளால் சூறப்பட்ட இந்த பூமி இந்த அருமையான செயல்பாடுகளால் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால், இப்போ பாருங்க, நம்முடைய நிமல் ராகவனுடைய செயல்பாடு எதை நோக்கி வந்ததுங்க? ஒரு கஜா புயல் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. எல்லாரும் அழுது நின்ன போது, இழப்பு வந்த போது இவர்களுக்கு ஒரு எழுச்சி வந்தது. கஷ்டங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நாம் வந்து சாதித்து காட்டணும். நம்முடைய சிந்தனை தீப்பொறியாக சிதறுவதற்கு இடம் தேவையில்லை, நம்முடைய மன எழுச்சி தான் தேவை. அந்த எழுச்சியின் மூலமாக சாதனைகளை செய்து காட்ட வேண்டும். நிமல் ராகவன் போன்ற ஒருவர் தமிழ்நாட்டில், தமிழகத்தில் தோன்றி ஆப்பநாடு முதல் ஆப்பிரிக்கா வரை சாதித்து காட்டியிருக்கிறார் என்றால் அவரை வாழ்த்துவோம், நாமும் சாதிக்க முயல்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன்
யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.